ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். சமயபுரத்து மாரியம்மனுக்கு பூச்சொரிதல் விழாவும் பச்சைப்பட்டினி விழாவும் ரொம்ப சிறப்பாக நடந்துட்டுருக்கு. எத்தனை பேர் சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு போயிருக்கீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மாரியம்மனுடைய மொத்த வரலாறும், மாரியம்மன் எப்படி இந்த பூலோகத்துக்கு வந்தாங்க, யாரோட அவதாரமாக மாரியம்மனாக இந்த இதுக்கு வந்தாங்க, வைஷ்ணவியாக ஸ்ரீரங்கத்தில் இருந்தவங்க எப்படி சமயபுரமாக மாரியம்மனாக உருவானாங்க அப்படிங்கிறதுக்கான மொத்த தகவலும் சமயபுரம் மாரியம்மன் பற்றிய முழு வரலாறும் நம்ம சேனல் நம்ம போட்டிருக்கோம். இது லிங்க்குக்கு கீழே இருக்கக்கூடிய ப்ளே பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வீடியோ வந்து ப்ளே ஆகும். இதை பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனையோ பேர் வந்து தான் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து விரதம் இருப்போம். ஆனால் இந்த சமயபுரம் மாரியம்மன் மட்டும்தான் என்னை வழிபாடு செய்ய வந்த பக்தர்கள் எல்லாருமே குறையில்லாமல் எல்லா செல்வமும் பெற்று வாழணும் அப்படிங்கிறதுக்காக சிவபெருமான் கிட்ட வேண்டி 28 நாள் இந்த பச்சை பட்டினி விரதம் இருக்காங்க. இந்த விரத தினத்தில் அவங்க வந்து துளு மாவு, வெள்ளரிக்காய் பிஞ்சு, இளநீர் இந்த மாதிரி தான் எடுத்துப்பாங்க. பூஜை பண்ணும்போது நிவேதனங்கள் எதுவுமே வைக்க மாட்டாங்க. இந்த மாதிரி விசேஷங்களான பொருள் தான் வைப்பாங்க. அதே மாதிரி சமயபுரம் மாரியம்மனுக்கு அபிஷேகம் செய்ய மாட்டாங்க. ஏன்னா அம்மனோட சிலை வந்து மூலிகையால் உருவாக்கப்பட்டது.